my friend from West Bengal had to speak in Hindi, and he gave reasons for that. I can speak in Hindi, but in solidarity with the Tamils and to protest the domination of Hindi by the government, I will not speak in Hindi. First and foremost, of course, I always say, and so far I have not been successful, but I can assure you and assure Seema Nanna that I am learning Tamil little by little. And before I pass away, I have this dream that I will definitely be speaking Tamil. First and foremost today, I bow my heads to the martyrs, men and women, and to the victims of genocide. In the same spirit, as I remember the victims of genocide everywhere in the whole world. நான் இங்கே வந்து தமிழில் வந்து பேச ஆக்சுவலாக கண்டிப்பாக அடுத்த வாட்டி வரதுக்கு முன்னால் நான் தமிழில் பேச கற்றுக்கிறேன், டெஃபினட்டாக கற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இந்த தமிழீழ இந்த ஜீனோசைடில் விடுதலை வீரர்களுக்காக I have come here today to join Seema Nanna and all of you, as it is my solemn duty, both in my personal capacity and as a member of the Sikh nation, to commemorate the martyrdom of all Tamil martyrs who were killed during the genocide. நான் இங்கே வந்து சீமான் அண்ணா கூட சேர்ந்து இங்கே நான் வந்திருக்கேன். இந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். We do not gather here as a ritual, but out of righteous defiance. நான் இங்கே தனி மனிதனாகவும் அப்புறம் வந்து ஒரு இந்த போராட்டமான இதுக்காகவும் இங்கே வந்திருக்கேன். Their sacrifices will not be forgotten. இந்த உயிர் தியாகத்தை என்னைக்குமே யாருமே மறக்க முடியாது. Their blood cries for justice. நீதிக்காக அவங்க ரத்தம் என்னைக்குமே கொதிச்சிட்டு இருக்கும். This is my second visit to Coimbatore. இது கோயம்புத்தூருக்கு என்ன இரண்டாவது பயணம். And during this visit I have learned that Coimbatore contributed a lot to the training of my Tamil fighters in the neighboring country. இந்த இரண்டாவது பயணத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா கோயம்புத்தூர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும் towards this freedom struggle. Those of you who do not know must know about it and learn about it. இத பத்தி யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க எல்லாம் இத பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் கத்துக்கணும். Friends, we have come here not just to commemorate but to commit. நம்ம இங்க வந்து இத பத்தி வந்து ஒரு கமிட்மென்ட்டோட நம்ம வந்து இதுக்காக தான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். 350 years ago, my ninth Guru, Guru Tegh Bahadur, laid down his life for the right to religion. 350 வருடம் என்னோட குரு தேஜ் பஹாதூர் அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக அவர் உயிரை தியாகம் செய்தார். It was the right to religion of people of other religion. இது வந்து இன்னொரு ரிலிஜனுக்காகவே அந்த ரைட்டுக்காக போராடி அவர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார். Today we recall with courage and clarity. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு தூய்மையான ஒரு கிளாரிட்டியோட இதை வந்து நம்ம இது பார்க்கிறோம். We recall the genocide of Tamils in Sri Lanka. தமிழ் ஈழ இந்த விடுதலை போராட்டர்களுக்கு
அதை வந்து நினைவு தினமாக இன்னைக்கு பார்க்கிறோம். The genocide of the Sikhs in Punjab, சீக்கியர்களுக்கான இது ஜெனோசைட பத்தியும் நினைவு நான் இன்னைக்கு வந்து நினைவுபடுத்துறேன். the suffering of the Kashmiris in Kashmir, காஷ்மீர்ல வந்து காஷ்மீரி சஃபர் பண்றாங்க. the military brutality in Nagaland, நாகாலாந்துல நடத்த இந்த மிலிட்டரி போராட்டம், the extermination of the Jews in Germany, அதோ ஜூஸ் வந்து ஜெர்மனில அந்த நாசிஸ் ஜூஸ் அந்த போராட்டம், இதெல்லாம் இது இன்னைக்கு வந்து எனக்கு நினைவு வருது. the bombing and the siege of Palestinians in Gaza, காசால நடந்த இந்த பாலஸ்தீனியன் மக்களுக்கு அந்த போராட்டம், the death and dislocation of Ukrainians in Russia, யுக்ரைனியன் ரஷ்யால வந்து எத்தனையோ இறந்தவங்களை எல்லாம் நினைவுபடுத்துறோம். the butchering of Tutsis in Rwanda in 1994, ரவாண்டால நடந்த இந்த எத்தனையோ வேற படுகொலை பண்ணது. friends, genocide is not a one time event. இந்த ஜெனோசைடுங்கிறது இது ஒரு நிகழ்வு இல்ல. It is a pattern, a process, a methodical erasure of people, language, identity, history and memory. இது ஒரு பர்టిక్యులர் ஒரு மெத்தட், ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இது வந்து நடந்துட்டு இருக்கு. We have a long way to go and we should all be determined to carry on this fight with as much strength as possible. இதை வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டும் இந்த டிட்டர்மினேஷனோட. Thousands of Tamil refugees are still struggling for their right to dignity in the camps in Chennai. நிறைய தமிழ் வந்து ரெஃப்யூஜிஸா வந்து இன்னமும் சென்னையில பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. Tamil Nadu must do more. தமிழ்நாடு இதுக்காக நிறைய செய்யணும். India must do more. இந்திய நாடு இதுக்காக வந்து இன்னும் நிறைய we must do more. நம்ம அதாவது தமிழ்நாடு இந்தியா மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணோம். There is hope. There is hope. கண்டிப்பா இதுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. Seemananna and his party Naam Tamilar Katchi, சீமான் அண்ணா மற்றும் அவர் நம்ம பார்ட்டி நாம் தமிழர் கட்சி is now a state party. இப்போ ஒரு மாநில பார்ட்டி. And very soon, alongside the Naam Tamilar flag, we will have the Tamil flag hoisting also. வெகு சீக்கிரமாக இந்த நாம் தமிழர் இந்த flag பக்கத்துல இந்தியா தேசம் ஃபுல்லா இது இருக்கும், பறக்கும். The question, ladies and gentlemen, that you need to ask today is, how do we fight together? நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும், எப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த போராட்டத்தை சண்டை போடுறதுன்னு. How do we fight genocide? எப்படி இந்த ஜெனோசைடை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி ஃபைட் பண்ணணும், எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கணும். All nationalities in India, not minorities, all nationalities in India இந்திய பிரஜைகள் must அனைவரும் come together and have a common genocide remembrance day for all of us. இந்தியா முழுக்க இது ஒன்னார் சேர்ந்து ஒரு காமன் இந்த ஜெனோசைட் தினம் வந்து நம்ம வந்து எல்லாம் ஒத்துமையா வந்து இணையணும். As the speaker before me said, the fight, we have to spread it across the country and across the subcontinent. எனக்கு முன்னால் பேசின இவர் போல இப்ப வந்து நம்ம அந்த தீ வந்து தீப்பொறியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம தேசம் முழுக்க இந்த இன்னைக்கு ஆரம்பிச்ச தீ பரவணும். Naam Tamilar Katchi is perhaps the only party, not only in India but the whole world, which has 50% reservation for women. நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சி தான் 50% ரிசர்வேஷன் வந்து விமனுக்காக வந்து நம்ம இந்த ஒரே கட்சியில தான் நம்ம கட்சியில இருக்கு. And I am happy to see not only a large number of women but a large number of children also. இங்க
நிறைய மகளிர் மாத்திரம் பார்க்க நான் சந்தோஷப்படுறேன். மகளிர் மாத்திரம் இல்ல, நிறைய குழந்தைகளையும் பார்க்கிறேன். இது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. Why should we have children in such a function? Have you seen children in any other political party's function? வேற எங்கேயானா எங்கேயானா ஒரு சின்ன Because they have frauds. We have stories. We have history. We have a legacy to tell our children. Every mother and father who is associated with the Naam Tamilar Kachi must every day pick up one child, one new member and tell him the stories of Tamil genocide. In Gurbani we say, Babaniya kahaniya put saput karen, meaning that your history, your legacy can only live if you transfer it to the next generation. Whether we win elections or not, whether we come to power or not, our children must know who we are and where we want to go. Yeah. Tamil Nadu today, as far as the national newspaper is concerned, we get to think that Tamil Nadu is fighting a lot about federalism. But we don't know what the truth is. Are they fighting for federalism? Or is it just media exercise? They must know this part. And friends, and my friend from Bengal also has hinted at it by at the end saying, जो मैंने नहीं बोलना था वो भी आप समझ गए होंगे, मैं वो बात बोलने जा रहा हूं. I will say that if India does not become a true federation, then very soon, brothers and sisters, we will seek a confederation of states. And a confederation of states, meaning of that, I leave it to you to decide and think. Friends, the state always wants to kill. Particularly, it wants to kill any new thought, any new revolution. Anybody who wants to stand up and fight for rights, the state wants to kill, annihilate, exterminate. And you know, in our history, when we were a small community of only 80,000 people, 80,006, in one day, history is testimony to this, that in one day, out of 80,000, 50,000 people were killed. In one day. And then the Sikhs started writing it in poetry form. Mannu saadi datari, mannu asi mannu de soe, jyon jyon mannu vadda, asi doon savaye hoye. Meaning, Mannu is the butcherer. He kills us. He keeps killing us. And as many as he kills, we multiply multifold every year and in the times to come. So friends, the Sri Lankan government thought that they have finished everybody Prabhakaran downwards. Every single one of you here today is a Prabhakaran. This child, Balachandar, when he was killed 12 years ago, when he was killed at the age of 12,
I wrote his story without knowing him. I wrote that what would be the father thinking, the mother thinking, and what would be the community thinking whose 12-year-old child was mercilessly killed after being captured. But today, where is he? He is in our hearts. On the left-hand side of every single one of you here. He lives today and he will live on. Each and every story mentioned in this book, the footprints of genocide, has to be told and retold, ladies and gentlemen. I call upon you, in conclusion, artists, thinkers, readers, writers, all of us must come together. All of us, you have built a list of those who were killed. It is time that you tell me and tell the whole, prepare a list of the perpetrators, the criminals who killed these people, and let the world know about it. We know it, but I want you to tabulate it right from the constable to the Prime Minister of the country. The Sri Lankan government and administration thought that by killing Balachandar, everything is over. Balachandar will live on, Prabhakaran will live on, the struggle for justice will continue. Last but not the least, we must remember the international community and even the United Nations failed the Tamils. They could not give them justice. They so far also have not been able to give justice even when there is no armed struggle. All your demands, your motions, your resolutions for a peaceful resolution has so far fallen on deaf ears. But ladies and gentlemen, lawyers, thinkers, etc., we need to keep this fight on. Because this is the only way in which you can keep telling the international community as to what happened and what are your demands. And from Coimbatore to Chennai, from Amritsar to Jaffna, and from Gaza to Kigali, let us raise the Tamil flag loud and clear. Let us raise the point that in Sri Lanka, it was Sinhalese versus Tamils. But now we are here, it is Tamils versus the Hindi domination, and we will fight it tooth and nail. दुनिया की कोई ताकत हमको कोई भी जबान बोलने पर मजबूर नहीं कर सकती है. हमको मजबूर नहीं किया जा सकता. तुम मुसलमान को बोलोगे कि मस्जिद भी तुम्हारी छीन लेंगे, जबान भी तुम्हारी छीन लेंगे, हिजाब भी तुम्हारा छीन लेंगे, और अभी वक्फ एक्ट की तहत तुम्हारी जमीनें भी छीन लेंगे. ये कब तक चलेगा? ये जब तक चलेगा जब तक हम चुप रहेंगे. जब हम सारे मिलके साथ दे देंगे तो फिर ये नहीं होगा. So, in the last, I just want to say 3 words. We remember. We resist. And we rise. Naam Tamilar! Naam Tamilar!